அப்ப சாலிஹீன்களுடைய பண்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூடுதலாக சொல்லும் பொழுது அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்படுறது. இது யாருடைய பண்பு? சாலிஹீன்களுடைய பண்பு. அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுதல். அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுதல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த பிதஅத்துக்களை கொஞ்சம் தவிர்த்து வாழ்வு. இது ரொம்ப மோசமானது. பாவங்களை விட ரொம்ப மோசமானது எது? பிதஅத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு உரைகளுடைய ஆரம்பத்திலையும் மக்களுக்கு ரொம்ப எச்சரிக்கை எதை சொல்லுவாங்க? பிதஅத்தை பத்தி சொல்லுவாங்க. பிதஅத்தின் பக்கம் நீங்க போயிடாதீங்க, அது ரொம்ப மோசமானது, அது வழிகேடு. அந்த வழிகேடு உங்களை எங்க கொண்டு போய் சேர்த்துரும்? நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும். சொல்ல போனா பெரிய பெரிய பாவங்கள் இருக்கு பாருங்க, அந்த பாவங்களுக்கு கூட ரசூலுல்லாஹ் வந்து செய்யல, இந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யல. ஆனா எதுக்கு செஞ்சிருக்காங்க? இந்த பிதஅத்துக்கு செஞ்சிருக்காங்க. பாவத்துக்கும் பிதஅத்துக்கும் உண்டான வித்தியாசம் என்ன தெரியுமா? என்ன வித்தியாசம்? பாவம் நமக்கு தெரியும், இது பாவம் அப்படின்னு. ஆனா பிதஅத்து, இது பாவம் நமக்கு தெரியுமா? பிதஅத்து செய்யக்கூடியவங்க அதை பாவம் நினைச்சு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க, அதை நன்மை நினைச்சு செய்வாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்றதா இருந்துச்சுன்னா, இன்னைக்கு 27வது இரவு, அப்படித்தானே? நம்ம பள்ளியை தவிர்த்து அல்லது குர்ஆன் சுன்னா பேஸ்ல இருக்கக்கூடிய பள்ளிகளை தவிர்த்து மற்ற பள்ளிகளை இன்னைக்கு போய் பாருங்க, கூட்டங்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப பயங்கரமா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா என்ன தெரியும், நம்ம பள்ளியில எப்பவும் இதே கூட்டம் தான். இன்னைக்கு சிறப்பு வணக்கங்கள் உண்டு. நிறைய மக்கள் அந்த பள்ளிக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னா, புது ட்ரெஸ் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, போட்டுட்டு போவாங்க. இருக்குதானே? எதுக்காக வேண்டி இதை செய்யறாங்க? அந்த நோக்கம் நமக்கு தெரியும். இன்னைக்கு 27வது இரவு. இன்னைக்கு 27வது இரவுல எது இருக்குது? லைலத்துல் கத்ர் இருக்குது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய வலைதளங்கள்ல நிறைய பெரிய பெரிய ஆலிம்கள்லாம் வந்து செய்றாங்க, 27வது, அதாவது லைலத்துல் கத்ர் 27ல தான் இருக்குது அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரங்களை எல்லாம் அப்படி அள்ளி 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 வந்து செய்றாங்க, வீசுறாங்க. நமக்கும் நிறைய செய்திகள் வந்துச்சு. நீங்க என்னடான லைலத்துல் கத்ர ஒற்றைப்படையில தேட சொல்றீங்க, லாஸ்ட் 10ல தேட சொல்றீங்க, ஆனா 27ல இருக்குதுன்னு சொல்லிட்டு நபித்தோழர்கள் எல்லாம் சொல்றாங்க பாருங்க. அவங்க என்ன நினைச்சு வச்சிருக்காங்கன்னா, அதாவது மாற்றுக் கொள்கையில இருக்கிறவங்க இந்த லாஸ்ட் 10ல நம்ம லைலத்துல் கத்ர தேடுறோம் பாருங்க, இதை இந்த வஹாபிக்காரங்க தான் வந்து ஏற்படுத்தி விட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு வச்சிருக்காங்க. இந்த லாஸ்ட், இந்த ஒற்றைப்படையில, அதாவது இந்த லாஸ்ட் 10ல இந்த லைலத்துல் கத்ர நம்ம தேடுறதுக்காக வேண்டி, அடையறதுக்காக வேண்டி இரவு தொழுகைகள், மற்ற வணக்கங்கள், இந்த மாதிரி ஏத்திகாஃப் இதெல்லாம் இருக்கிறமே, இதெல்லாம் யார் ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்னா இந்த வஹாபிக்காரங்க. அடுத்து நம்ம ஊர்ல சொல்ல போனா இந்த செல்ஃபிக்காரங்க தான் இதெல்லாம் ஏற்படுத்தி இருக்காங்க, தௌஹீத்காரங்க ஏற்படுத்தி. உண்மையில என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக வேண்டியதான் நம்ம செய்யறோம். லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஒற்றைப்படையில இந்த லைலத்துல் கத்ரை நீங்க தேடுங்க அப்படின்னு சொன்னாங்க, அதுக்காக வேண்டி நம்ம தேடணும். ஆனா இந்த லைலத்துல் கத்ர் 27ல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சில செய்திகள்லாம் இருக்கத்தான் செய்யுது, சில கிதாபுகள். ஆனா என்ன அப்படின்னா, அந்த இமாம்கள், அதாவது இந்த செய்திகளை யாரெல்லாம் பரப்புறாங்களோ, இந்த 27ல தான் லைலத்துல் கத்ர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகள் வருது இல்ல, ஹதீஸ்கள்ல. அந்த ஹதீஸை சொல்லக்கூடியவங்க இந்த ஹதீஸுடைய தரத்தையும் சொல்லணுமா இல்லையா? அந்த ஹதீஸ் எப்படிப்பட்ட தரம் கொண்டது, பலவீனமானதா அல்லது இட்டு கட்டப்பட்ட செய்தியா, இமாம்கள் எதுக்காக வேண்டி அந்த செய்தியை வந்து இந்த கிதாபுகள்ல பதிவு பண்றாங்க அப்படின்றதே சேர்த்து சொல்லணுமா இல்லையா? எவ்வளவு பெரிய இருட்டடிப்பு செய்யறாங்க பாருங்க. இந்த மக்களை எவ்வளவு பெரிய பாவமான ஒரு காரியத்துல கொண்டு போய் தள்ளுறாங்க. அல்லாஹ் அஞ்சிக்கணும், அல்லாஹ் பயப்படணும். எவ்வளவு மக்கள் தெரியுமா? இன்னைக்கு 27, இன்னைக்குதான் லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்லிட்டு புது ஆடைகளை அணிஞ்சு, இன்னைக்கு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க போறான், இன்னைக்குதான் அந்த 1000 ஆண்டுகளை விட சிறப்பான ஒரு இரவு இன்னைக்குதான் இருக்குது அப்படின்னு நம்பி போறாங்களே, அத்தனை மக்களையும் ஏமாற்றக்கூடிய அந்த பாவம் யாருக்கு போய் சேரும்? அந்த இமாம்களுக்கு தானே போய் சேரும். சொல்லலாம்ல, இன்னைக்கு சொல்லலாம்ல. நீங்க 27 நினைச்சு இன்னைக்கு வரீங்க, இன்னைக்குதான் லைலத்துல் கத்ர்னு சொல்லிட்டு வரீங்க, இன்னைக்கு கூட இருக்கலாம், அவ்வளவுதான். 27ல கூட இருக்கலாம், நம்ம 27ல இருக்காது அப்படிலாம் சொல்லல. அந்த 27 ஒற்றைப்படையில இருக்குது. 21, 23, 25, 27, 29, இதுல எதுலயாச்சும் ஒண்ணு இருக்கும். அந்த மக்களுக்கு அதை சொல்லணும்ல. எவ்வளவு கூட்டங்கள் போகுது. அங்க இருக்கக்கூடிய இமாம்கள் ஒரே ஒரு வார்த்தை, நீங்க 27ல தான் லைலத்துல் கத்ர் நினைச்சு அழகா புதுசான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரீங்க, ஆனா இன்னைக்கு கூட இருக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் இந்த 27 மட்டுமே நம்பி இருக்காதீங்க, லாஸ்ட் 10ல வந்து தேடுங்க, அதை இபாதத் செய்யுங்க, லாஸ்ட் 10ல ஒற்றைப்படையில வந்து என்ன செய்யுங்க, லைலத்துல் கத்ரா வந்து அடையறதுக்கு வந்து செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டிருக்காங்க. அதான் ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. அப்போ 27ல தான் லைலத்துல் கத்ர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு பிதாத், அதை நம்புறது மிகப்பெரிய ஒரு பிதாத். அன்றைய நாளுக்கு மட்டும் மிகப்பெரிய சிறப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது பிதாத். அந்த நாள்ல ஒரு புத்தாடையை அணிந்து அதற்காக வேண்டி விசேஷமான அமல்கள் அந்த நாளுக்கு மட்டும் செய்வது மிகப்பெரிய ஒரு பிதாத். இந்த மாதிரி நிறைய பிதாத்துகள் இருக்குது. அப்ப இந்த பிதாத்துகளை எல்லாம் பாவம் நினைச்சு செய்யல, நமக்கு நன்மை நினைச்சு செய்யறாங்க. இந்த பிதாத்து நமக்கு நன்மையை பெற்றுத்தராது. எதை பெற்றுத்தரும்? வராலத்தை பெற்றுத்தரும், நரகத்தை பெற்றுத்தரும். அதனால பிதாத் செய்வதிலிருந்து ரொம்ப கவனத்தோட இருக்கணும்.